கோயில் நகரமான மதுரை குற்றங்களின் நகரமாக மாறி வருகிறதோ என்கிற அச்சம் பலரிடமும் ஏற்பட்டுள்ளது. தற்போது ரயில் தண்டவாளம் அருகே வெடிகுண்டு வெடித்ததும் அதில் தொடர்புடைய இளைஞர் தலைமறைவானதும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த இளைஞரை தேடி காவல்துறையும் களத்தில் இறங்கியிருக்கிறது. மதுரையில் சமீப காலமாக கொலை கொள்ளை என குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் அந்த பதற்றத்தை மேலும் அதிகரிப்பது போல் மதுரை பழங்கானத்தம் மகாலட்சுமிபுரம் அருகே காலை 10 மணியளவில் திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டது. ரயில்வே தண்டவாளத்தின் அருகே உள்ள குடியிருப்பில் இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சத்தம் கேட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். புதிதாக மதுரை போடி ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த வெடி சத்தம் கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து உடனே ரயில்வே காவல்துறையினர், சுப்பிரமணியபுரம் காவல்துறையினர் மற்றும் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்றனர். போலீசார் ஆய்வு நடத்தியதில் வெடித்தது நாட்டு வெடிகுண்டுதான் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளிலும் போலீசார் விசாரணை நடத்தினார்கள். அங்கிருந்த சில வெடிபொருட்களையும் கைப்பற்றினர். போலீசாரின் தொடர் விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த முத்து என்ற முதியவர் குப்பையை கொட்டும் பொழுதுதான் அந்த பொருள் வெடித்தது தெரிய வந்தது. இதனையடுத்து முத்துவை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். பல்வேறு வழிப்பறி மற்றும் கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய முத்துவின் பேரன் பிரவீன்குமார் என்பவர் வீட்டில் வெடிகுண்டு வைத்திருந்ததாகவும் அதனை குப்பை என நினைத்து முதியவர் முத்து தூக்கி வீசியதால் பலத்த சத்தத்துடன் வெடித்ததும் தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து முத்துவிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். தலைமறைவாக உள்ள முதியவரின் பேரன் பிரவீன்குமாரை தனிப்படை போலீசார் தேடி வருகின்றனர். போலீஸ் கால் 100 கால் வந்திருக்கு. அது சம்பந்தமாக இப்போ எல்லா டீமே வர வச்சுட்டு அந்த இடத்துல இந்த ரெமினன்ஸ் எல்லாம் எடுத்து அது சயின்டிஃபிக்காக அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதில் என்னென்ன இருக்கு நம்ம டீம் ஃபாரன்சிக் டீமு அண்ட் ஆன்டி சபர்டேஜ் பிடிஎஸ் டீம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அது செக் பண்ணி பார்த்த முடியும்னா அப்புறம் தெரியும். காவல்துறையிடம் பிரவீன்குமார் சிக்கும் பொழுது அவர் வீட்டில் வெடிகுண்டுகள் வைத்திருந்தது ஏன், யாரையேனும் கொலை செய்ய திட்டம் தீட்டினாரா போன்ற விவரங்கள் தெரியவரும் என்கிறது காவல்துறை வட்டாரம். மருதுபாண்டி, நியூஸ் 7 தமிழ், மதுரை.